ஸ்ரீதர், ஸ்ரீமதி, ஸ்ரீவாணி, சுபஸ்ரீ, ஸ்ரீனிவாசன் போன்ற பெயர்கள் எல்லாமே தென்னிந்தியாவில் அதிகமாக புழக்கத்தில் உள்ள பெயர்கள் தான். இதில் பொதுவான ஒரு சொல் தான் ஸ்ரீ என்பது. இந்த ஸ்ரீ என்ற சொல் இந்தியா முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ஆன்மீகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த சொல் வடமொழி சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சொல் உண்மையிலே எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி தான் இந்த வீடியோத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சொற்களுக்கு என்னென்ன பொருள்னு பார்ப்போம். ஸ்ரீ என்பது செல்வம், செழிப்பு, அழகு, மேன்மை ஆகியவற்றை குறிக்கும் ஒரு சமஸ்கிருத சொல்லாகும். அது மட்டுமல்ல, ஸ்ரீ என்பதற்கு ஒரு மரியாதைக்குரிய அடைமொழியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தமிழில் திரு என்ற சொல் எப்படியோ அதே போல சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ என்ற சொல், ஆங்கிலத்தில் நம்ம மிஸ்டர் என்று சொல்லுவோம். ஆக ஸ்ரீ என்பது உயர்வை குறித்த அடைமொழியாக பயன்படுத்தப்படுகிறது. ஸ்ரீ என்பது சமஸ்கிருத சொல்லாக இருந்தாலும் இதன் மூலம் என்பது தமிழ்தான். ஸ்ரீ என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்பது திரு என்பதுதான். இந்த திரு என்ற சொல்தான் சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ என்று ஆனது. இதற்கான விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை இங்கே விளக்கிறேன். அதாவது சமஸ்கிருதம் என்ற மொழியை இந்தியாவில் யார் அதிகமாக பேசுகிறாங்கன்னா ரொம்பவும் சிறுபான்மையாக இருக்கிறவங்க தான் பேசுகிறாங்க. அதிலும் ரொம்ப குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் தெரியும். யார் அந்த சிறுபான்மைனா பிராமணர்கள் தான். இந்தியாவில் 3% குறைவாக உள்ள பிராமணர்கள் தான் சமஸ்கிருதத்தை அதிகமாக பேசுகிறது. அதிலும் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் சமஸ்கிருதம் தெரியும். சில ஆயிரம் பேர்களுக்கு மட்டும்தான் சமஸ்கிருத மொழியை பேசவும் எழுதவும் தெரியும். மற்றபடி வேறு யாருக்கும் தெரியாது. அந்த எண்ணிக்கை கூட வெறும் 25,000 மட்டும்தான் சொல்கிறாங்க. 130 கோடிக்கு மேலே வாழும் இந்தியாவில் வெறும் 25,000 பேர் மட்டும் பேசுகிற ஒரு மொழியை எப்படி ஒரு மொழின்னு நம்ம கணக்கெடுத்துக்க முடியும்? இது வேற ரொம்பவும் பழைய மொழியாக, தமிழை விட சிறந்த மொழின்னு ஒரு குறிப்பிட்ட வந்தேரி பரதேசி கூட்டம் ஒவ்வொரு நாளும் பீத்திக்கிட்டு இருக்கு. உலகில் முதல் மாந்தன் பேசிய மொழி தமிழ்தான். இந்தியா முழுவதும் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி தமிழ்தான் பேசப்பட்டது. இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி தமிழ்தான் பேசப்பட்டது. அக்காலகட்டத்தில் வட இந்தியாவில் பேசப்பட்ட தமிழ் மொழியை பாக்கதை என்று அழைத்தனர். அதுவே கால ஓட்டத்தில் பிராகிருதம் என்று ஆனது. இந்த பிராகிருதம் என்ற மொழி புத்தர் காலகட்டத்தில் செழுமைப்படுத்தப்பட்டு அதை செங்கதை என்று அழைக்கப்பட்டது. அதுவே கால ஓட்டத்தில் சமஸ்கிருதம் என்று ஆனது. ஆக வட இந்தியாவில் பேசப்பட்ட சமஸ்கிருத மொழி கூட தமிழை அடியொற்றிதான் உருவாக்கப்பட்டது. வட இந்தியாவில் பேசப்படும் ஹிந்தி, சமஸ்கிருதம் போன்ற அனைத்து மொழிகளின் எழுத்து உருவங்கள் கூட தேவநாகரிக எழுத்து உருவங்கள் கொண்டு உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படும். இந்த தேவநாகரிக எழுத்து உருவங்கள் கூட தமிழி என்ற எழுத்துக்களை கொண்டுதான் உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே கிரேக்க லத்தீனை கொண்டு உருவாக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. அந்த எழுத்து உருவங்கள் கூட சிந்து சமவெளி நாகரிகம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் பேசப்பட்ட தமிழ் எழுத்துக்களை கொண்டுதான், அதாவது அந்த காலகட்டத்தில் அந்த தமிழ் எழுத்துக்களுக்கு அசை எழுத்து என்று பெயர். அந்த அசை எழுத்தை கொண்டுதான் கிரேக்கம், லத்தீன் போன்ற எழுத்து உருவங்கள்லாம் உருவாக்கப்பட்டது. ஆக எல்லாமே தமிழை அடியொற்றி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம இந்த விடிய தலைப்புக்கு வருவோம். தமிழ் மொழி உருவான வரலாறு பற்றி ஒரு தனி விடியம் பிறகு செய்கிறேன். ஸ்ரீ என்பது சமஸ்கிருத சொல்லுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திரு என்ற தமிழ்ச்சொல் தான் சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ என்று மாற்றப்பட்டு இருக்குன்னு தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன். இது எப்படி மாற்றப்பட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சில ஆங்கில சொற்கள் உருவான விதத்தை தெரிஞ்சுக்கினாலே இதை புரிஞ்சிக்க முடியும். ஆங்கிலத்தில் உள்ள 90% மேலான சொற்கள் எல்லாமே தமிழை அடியொற்றி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது பற்றியெல்லாம் ஏற்கனவே ஆய்வு செய்து முனைவர் பாண்டியனையா வெளியிட்டிருந்தார். அந்த காணொலிகள் எல்லாமே இந்த சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். தமிழ் சொற்களோடு ஈஸ் என்ற ஒலி சேர்ந்து பல ஆங்கில சொற்களை உருவாக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு வாய் என்ற சொல்லோடு ஈஸ் என்ற ஒலி சேர்ந்தால் அது வாய்ஸ் என்று ஆகும். பின்னல் என்ற சொல்லோடு ஈஸ் என்ற ஒலி சேர்ந்தால் அது ஸ்பின் என்று ஆகும். பேச்சு என்ற சொல்லோடு ஈஸ் என்ற ஒலி சேர்ந்தால் அது ஸ்பீச் என்று ஆகும். இது போன்ற பல சொற்களை நம்ம விவரிச்சுக்கிட்டே போகலாம். இந்த அடிப்படையில் தான் ஸ்ரீ என்ற சொல்லும் உருவாக்கப்பட்டது. அதாவது வட இந்தியா வழியாக உள்நுழைந்த பிராமணர்கள் யூதர்களின் வம்சாவளிகள். இவர்கள் கசார் எனும் குளிர் பகுதியில் இருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள். அப்படி வரும்பொழுது இந்தியாவில் பேசிக்கொண்டிருந்த தமிழ் மொழியை அவர்கள் நாக்கு சரியாக உச்சரிக்க வரவில்லை. அதற்கு காரணம் அவர்கள் குளிர் பகுதியிலிருந்து வந்ததனால்
அவர்களின் நாக்கு நமது தமிழ் மொழியை சரியாக உச்சரிக்க வரவில்லை. அதனால் தமிழ் சொல்லான திரு என்ற சொல்லோடு அவர்களின் நாராசமான வாயால் இஸ் என்ற ஒலி சேர்ந்து ஒலிக்கும் பொழுது அது ஸ்ரீ என்று ஆனது. இப்போ நாம் அந்த சொல் எப்படி மறிவிருக்குதுன்னு பார்ப்போம். இசு கூட்டல் திரு, இஸ்திரு, ஸ்திரீ, ஸ்ரீ, ஸ்ரீ. ஆக திரு என்ற தமிழ்ச்சொல் தான் சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ என்று ஆனது. இதனால்தான் திரு என்ற சொல்லுக்கு என்ன பொருளோ அதே பொருளை ஸ்ரீ என்ற சொல்லுக்கும் பயன்படுத்துகின்றனர். இதே ஃபார்மட்டை பயன்படுத்தி தான் பல தமிழ் சொற்களையும் சமஸ்கிருத சொல் என்று பல காலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றனர். இப்போது புரிகிறதா சமஸ்கிருதத்தின் லட்சணம் என்னன்னு? தாத்தனுக்கு தாண்டா பேரன், பேரனுக்கு தாத்தா அல்ல. 20,000 ஆண்டுகளுக்கான வரலாறு வைத்திருக்கும் தமிழோடு வெறும் 2,000 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான சமஸ்கிருதம் மோதலாமா?